இன்றைக்கி சனி பயிற்சி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது மாதிரி சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி இந்த மேசராசிக்கு செய்யும் அற்புதமே சொல்லலாங்க. ஏன்னா மேசத்துக்கு சனி பயிற்சி நடந்ததுலேருந்து பல இன்னல்கள், தொந்தரவு மேலே தொந்தரவு, விரைய செலவுகள், கௌரவம் சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு. இப்படிலாம் நம்ம இருந்தோமா, இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்படி இந்த சூழ்நிலை ஒரு நவம்பர் 28 வரைக்கும் ஒரு அப்படியே சூழ்நிலை மாறுது. காலபுருஷனுக்கு 10-11 அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபங்கள், அடுத்த விருத்தி உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு புது மாறுதல் நடக்கக்கூடியது. ஒரே மாதிரி போகுதுங்க. என்ன ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த புரிதல் ஏற்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் சம்பாதிக்கணும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு கண்ணை திறந்து விட்டு அப்படிங்கிற பசியோடு இருந்தவங்க சாப்பாடு கிடச்ச மாதிரி எல்லாம் முடங்கியிருந்து அப்படியே ஒரு இப்போ ஒரு இளைய வயது இருக்கிறவங்க காதல் மலரும் காலகட்டம். கொஞ்சம் பேரண்ட்ஸ் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறவங்க, மேசராசி இருக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா காதல் சம்மந்தப்பட்டு இது வயது வித்தியாசமற்று பள்ளி பருவத்திலிருந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கண்காணிக்கணும். அதனால் மாணவர்கள் நீங்கள் எஜுகேஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டு செக்கப்லாம் போக வேண்டிய காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா விரயம் ஏற்பட்டு இப்போ தான் விரயம் நிற்கிது. அப்போ சின்ன செலவுலே க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது. சரியான மருத்துவர் கிடப்பாங்க உங்களுக்கு. ஐடென்டிஃபை நிறைய நாள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் சுகர் இல்லாமல் சுகர் டேப்லெட் சாப்பிட்டது எத்தனையோ பேர். ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி சனி பயிற்சி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோமோ அது மாதிரி சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி இந்த மேசராசிக்கு செய்யும் அற்புதமே சொல்லலாங்க. ஏன்னா மேசத்துக்கு சனி பயிற்சி நடந்ததுலேருந்து பல இன்னல்கள், தொந்தரவு மேலே தொந்தரவு, விரைய செலவுகள், கௌரவம் சம்மந்தப்பட்டதில் பாதிப்பு. இப்படிலாம் நம்ம இருந்தோமா, இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்படி இந்த சூழ்நிலை ஒரு நவம்பர் 28 வரைக்கும் ஒரு அப்படியே சூழ்நிலை மாறுது. இதில் எதெல்லாம் தவற விட்டோமோ பிடிச்சிக்கணும். அது என்ன எதுன்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு பொருளாதார ரீதியாக விருத்தி அடைஞ்சிருங்க. ஏன்னா விரயத்திலேருந்து விரயம் நிற்க போகுது. பொருளாதார ரீதியாக அதிகரிக்கக்கூடியது. கையிருப்பு சேமிப்புக்குண்டான காலகட்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கடன் அடைச்சி மீண்டு வர வழியை பாருங்கள். வீட்டுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள் அதை வாங்குங்க, மற்றது சேமிக்க பாருங்கள். இந்த நேரத்தில் இந்த 6 மாத காலகட்டம் உங்களுக்கு இதுதான் கோல்டன் டைம். ரொம்ப நாளாக வராத பணம், எதிர்பார்த்துட்டு இருந்த பணங்கள் திருப்பி கிடைக்கக்கூடியது. லாபம் இரட்டிப்பாகுங்க. ஏன்னா சனி 11ஆம் வீட்டு அதிபதி. லாபம் இரட்டிப்பாகும். அது இதில் ஒரு சூட்சம் என்னது நடக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சம் அதிசாரத்தில் வேற பெறுவார். அந்த நேரத்தில் வக்ரம் பெற்ற சனியை பார்ப்பார். ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வக்ரம் பெற்ற சனி இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் தான் பலாபலனை கொடுக்க தயாராக இருப்பார். இவர் காலபுருஷனுக்கு 10-11 அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபங்கள், அடுத்த விருத்தி உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு புது மாறுதல் நடக்கக்கூடியது. ஒரே மாதிரி போகுதுங்க. என்ன ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த புரிதல் ஏற்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் சம்பாதிக்கணும், கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு கண்ணை திறந்து விட்டு அப்படிங்கிற பசியோடு இருந்தவங்க சாப்பாடு கிடச்ச மாதிரி எல்லாம் முடங்கியிருந்து அப்படியே ரிலீஸ் ஆகுது. தொழில் சம்மந்தப்பட்டது விருத்தி பண்ணிக்கங்க. மிகப்பெரியது உயர் பதவி கிடைக்கும். இப்போ சமுதாயம், சங்கங்கள், அவங்க கம்யூனிட்டி சம்மந்தப்பட்டதில் ஒரு சில பதவி கிடைக்கும். சரி, இதே அரசியல் இருந்தால் பதவி யோகம் உண்டு. ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பதவி யோகம் உண்டு. வேலையில் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கேன், சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்கேன். இப்போ அந்த பதவி யோகங்களுக்கு உண்டான காலகட்டங்கள். ரைட். இப்போ மகிழ்ச்சியான தகவல்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் வரும். திருமண காலகட்டம் அமோகமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா ஆவணி, ஐப்பசி, கார்த்திகைக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்டது நிச்சயமாகக்கூடிய அம்சம்ட்டு ஒரு சிலருக்கு திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புண்டு. மேசராசிக்கெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, நடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு நிச்சயமாக போகுது. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரக்க வாய்ப்புண்டு. ஏன்னா உங்கள் ராசியை குரு பகவான் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த சனியை பார்க்க போகிறார். அதை விட உங்கள் ராசிக்கு திரிகோணத்தில் உங்கள் ராசி அதிபதியோடு செவ்வாயோடு சேர்ந்த கேது. இப்போ ராகு கேதுகள் அந்நிய கிரகங்களுக்கு 5ஆம் இடம் இருக்கும் பொழுது சின்ன ஒரு வைத்திய முறை பார்த்தா குழந்தை பிறப்பு வந்துடும்.
ரைட். ஆல்ரெடி குழந்தை இருக்குது அப்படின்னா இப்போ தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், ஸ்போர்ட்ஸில், மியூசிக்கில் இப்போ குழந்தைகளுடைய இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குழந்தைகள்லாம் சார் வெளிநாடு போக ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும். அதை விடுங்க. இப்போ ஒரு இளைய வயது இருக்கிறவங்க காதல் மலரும் காலகட்டம். கொஞ்சம் பேரண்ட்ஸ் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறவங்க, மேசராசி இருக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா காதல் சம்மந்தப்பட்டு இது வயது வித்தியாசமற்று பள்ளி பருவத்திலிருந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கண்காணிக்கணும். அதனால் மாணவர்கள் நீங்கள் எஜுகேஷனில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வயதுக்கு உண்டான இதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். எஜுகேஷனில் ஹையஸ்ட் லெவலில் பாருங்கள். எழுத்துத் தேர்வு, காம்படிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் பத்திரப்பதிவுகள் நடக்குங்க. இப்போ தான் பொதுவாகவே இந்த வீடு வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன், அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறதுங்க வாய்ப்பு உண்டு. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு பக்கம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. வண்டி வாகனம், நான் நிறைய பேர்த்து வெயிட் பண்ணி இப்போ வண்டி வாகனங்கள், வீடு, இந்த கிரகப்பிரவேசம் வைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ வீடு சம்மந்தப்பட்ட அனைத்துக்குமே ஓகே. உறவுகள் வலுப்படுது, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? தாய் தந்தையர் அவங்களோட இருந்த கசப்புகள் விலகி உறவுகள் வலுப்படுகிறது. சின்ன சின்ன தொந்தரவுகள் விலகி, அதாவது ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள்லாம் ஒரு ஏளனமாக பேசுனது, உங்கள் வருமானத்தை பற்றி பேசுனது, உங்களுக்கு இத்தனை நாளாக பேசாதவங்க பேசுனதெல்லாம் இப்போ மாறக்கூடிய காலகட்டம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே 8ஆம் வீட்டு போகும். அந்த காலகட்டத்தில் ஏதாவது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் இன்வால்வ் ஆகணும். பொதுவாக இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பூர்வீக சொத்துக்கள் மட்டும் பேசிக்கங்க. அதை தவிர புது முயற்சிகள் அந்த குறிப்பிட்ட ஐப்பசி இறுதி, கார்த்திகை தொடக்கத்தில் அந்த 20 நாள் பக்கம் வரும். அந்த நேரத்தில் குடும்ப ரீதியான சொத்து ரீதியான விஷயங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்னென்னா நிறைய ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு வழித்தட பிரச்சனை, பார்க்கிங் ப்ராப்ளம், தோட்ட பிரச்சனை, ரொம்ப நாள் டிஸ்பியூட் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி டிஸ்பியூட்லாம் சால்வ் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ சனி பகவான் நல்லா பார்க்கணும், வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கார். அப்போ லாபம் விரயம் லாபமாக மாறும். சரி, இப்போ தொழில் சம்மந்தப்பட்ட தொழிலில் மாறுதல் உண்டு, இதை பற்றி பேசணும். இப்போ ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குது அதை பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி தான் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஹெல்த் வைஸ் தாங்க இப்போ தான் சின்ன ட்ரீட்மெண்ட்டு, செக்கப்லாம் போக வேண்டிய காலகட்டம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா விரயம் ஏற்பட்டு இப்போ தான் விரயம் நிற்கிது. அப்போ சின்ன செலவுலேயே க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது. சரியான மருத்துவர் கிடப்பாங்க. உங்களுக்கு ஐடென்டிஃபை நிறைய நாள் பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேர் சுகர் இல்லாமல் சுகர் டேப்லெட் சாப்பிட்டது எத்தனையோ பேர், ப்ரெஷர் இல்லாமல் ப்ரெஷர் சாப்பிட்டது, இந்த மருந்து பிராண்டை மாற்றி சாப்பிட்டது, நேரம் வேலை, அதாவது இரவு சாப்பிட வேண்டிய மாத்திரை காலையில் சாப்பிட்டது மாதிரி மாற்றி இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். இதெல்லாம் ஒரு ரெகுலாரிட்டி வருகிற காலகட்டம். சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்த எதிரிகள் விலகுறாங்க. ஸ்லோவாக ஒரு மந்தமாக இருந்தது, இந்த மந்த நிலை மாறுகிறது. கடன்லேருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. ஏன்னா அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு பாருங்கள். ஒரு கிரகம் தன் நிலையை மாற்றும் பொழுது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இதில் என்னென்னா ஒரு சிலர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி நான் ஒரு சில வேலை பார்த்தேன், அதே இடத்துக்கு கூப்பிட்றாங்க, அதே ஊரில் கூப்பிட்றாங்க, அதே சம்மந்தப்பட்ட வேலையிலே கூப்பிட்றாங்க. நான் ஒருத்தர் சொன்னேன், யூரோப்பில் ஒருத்தர் இருந்தார், திருப்பி அதே பக்கம் கூப்பிட்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது சார்ண்ணே, பொறுங்க இந்த வக்ரம் பெறப்போகுது, வக்ரம் பெற்றோம், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னேன். இதுதான் அந்த விஷயங்கள். இப்போ ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமாக சனிக்கு மட்டும் பரிகாரம் இல்லை, பொதுவாகவே எல்லா கிரகத்துக்கும் பரிகாரம் தேவை, அதை பார்த்துக்கலாம். அதாவது சுவாமிமலை முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் சென்னை பக்கம் இருக்கிறீங்கன்னா மருதீஸ்வரர், கும்பகோணம் பக்கத்துனா வைத்தீஸ்வரன், மருதீஸ்வரர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுவாக அரசியல் துறைக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, மருத்துவருக்கு, டீச்சருக்கு, இந்த பிஸ்னஸை ஓனாக நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதில் இன்டீரியர் சம்மந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் சூப்பர். அப்போ இன்னும் நிறைய துறைகள்லாம் இதில் இந்த ஸ்பேர் பார்ட்ஸு, மெட்டல், இந்த மாதிரி பண்ணலாம். இந்த சனியோட காரகத்துவம்னு சொல்லுவோம். சனியோட காரகத்துவ தொழில்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி ப்ளஸ்ஸாக இருக்குது. ரைட். உங்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் வேணும் தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.